Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஸோ கடாய் பன்னீர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 minutes இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் ஆட் பண்ணீங்களோ அதே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் குக்கிங்க்கு. ஸோ நான் கோகனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 4லேருந்து 5 பூண்டு, அதுக்கப்புறமா 1 இன்ச் வந்து இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் வந்து ஒரு டொமேட்டோ வந்து அதாவது தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகட்டும். அது வெந்தோடனே நம்ம இதை வந்து பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தக்காளியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சியில் ஒரு கிராம்பு ரொம்ப குட்டியாக வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 மிளகாவை வந்து பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேப்சிகமும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நான் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, கீ ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் குக்கிங் ஆயிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் வந்து நல்லா பட்டரோடு சேர்ந்து நல்லா அதோட ஸ்மெல்லெல்லாம் இறங்குனதும் இதில் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் இதில் நான் 3 மிளகாவை கீறி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறமா 1/2 வெங்காயம் கேப்சிகமையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ஸோ வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வெந்ததும் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதாவது தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர், அதுக்கப்புறமா பூண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன், அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த கிரேவி வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து 1 கப் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ பன்னீருக்குள்ளே வந்து அதோட மசாலாவோட அரோமாலாம் நல்லா இறங்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடாய் பன்னீர் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் கிரேவி மேலே லைட்டாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டி ஸ்பைசி கடாய் பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம விஹா வ்ளாக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.